ஏங்க விடுங்க. ஓகே, I will leave the show. Thank you for calling me. I don't want to participate. எங்க வீட்டுக்குள்ள போறீங்க இன்ஸ்பெக்டர்? வெளியே போங்க. போய் தெருமுனையில கேரம் விளையாட பசங்க துரத்தி விடுங்க. ப்ளீஸ் யூ மே கோ. வந்துட்டாயா வந்துட்டாயா. 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தால் இந்து சமய அறநிலையத்துறையே இருக்காது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். என்ன தெரியுமா, கெட்ட ராஸ்கல் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தனுக்கு முடியாது, தலை காட்ட முடியாது. நம்ம கோவில் நம்ம சாமி நாமே பாதுகாக்கணும். எதுக்கு அரசாங்கம்? பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கையும் அதுதான். இந்த அறநிலைத்துறை என்பது இருக்கக்கூடாது. 2026 ஆட்சி வரும்போது அறநிலைத்துறையே இருக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 1.3 ஏக்கர் நிலம் சென்னை விருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆற்காட்டு சாலையில இடம்பெற்று இருக்கிறது. அந்த நிலத்தினுடைய இன்றைய மதிப்பு சுமார் 100 கோடி ரூபாய். அந்த நிலம் என்ன ஆகிறது அப்படின்னா, இளையராஜா என்பவரிடமிருந்து நயினார் பாலாஜி என்கின்ற நபருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. முதல்ல இளையராஜான்ற நபருக்கு எப்படி போச்சுன்றது தெரியல, இந்த நயினார் பாலாஜிக்கு எப்படி போச்சுன்றதும் தெரியல. இந்த நயினார் பாலாஜி யாரு அப்படின்னா, இன்றைக்கு அறநிலையத்துறையை ஒழித்து கட்டுவோம், கோயில்களை நாமே பராமரிப்போம்னு சொல்கிறார் இல்லையா நயினார் நாகேந்திரன், அவருடைய மகன் தான் இந்த நயினார் பாலாஜி. மீனாட்சி சொக்கநாதர் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை 1.5 ஏக்கர் நிலத்தை தன்னுடைய பெயருக்கு மாற்றி பதிவு செய்து கொண்டார். இந்த அரசு வந்ததற்கு பிறகு அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 100 கோடி மதிப்புள்ள கோயில் நில விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனின் மகன் செய்த பத்திரப்பதிவை ரத்து செய்திருக்கிறது இந்த அரசு. அப்போ இது அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் இதை அரசாங்கத்தால் மீட்க முடிகிறது. இது தனியார் கட்டுப்பாட்டில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? நயினார் நாகேந்திரன் மகன் கோர்ட்டுக்கு போயிருப்பாரு, ஆர்எஸ்எஸ் கார அதிகாரி ஒருவரை வைத்துக் கொண்டு கோர்ட்ல இந்த இடம் இவருக்கு தான் சொந்தம்னு சாட்சி சொல்ல வைப்பாங்க. அந்த இடத்தை ஆர்எஸ்எஸ்க்கு பெயர் மாற்றி கொடுப்பார். இதுதான் நடக்கும். கண்டுட்டாளையா, சூச்சமத்தை கண்டுட்டாளே. இது அரசு வெளியேறணும்னு சொல்றது காரணமே நயினார் நாகேந்திரன் போன்ற, நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி போன்ற ஊழல் பேர்வழிகள் கோயில் நிலங்களை கொள்ளையடிப்பதற்காகவும், கொள்ளையடித்த நிலத்தை ஆர்எஸ்எஸ்க்கும் பார்ப்பனர்களுக்கும் கைமாற்றி கொடுப்பதற்காகவும் தான் அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் என்று தீவிரமாக தொடர்ந்து பேசுகிறார்கள். இது இல்லை என்று நயினார் பாலாஜி அந்த நிலப்பதிவு செய்யவில்லை என்று மறுக்கட்டும், பாஜக மறுக்கட்டும். நயினார் பாலாஜி எப்படி ஆட்டைய போட்டார்? அவர் அரசாங்கத்தில் இருந்தாரா? அதிமுக அரசாங்கம் இருந்த காரணத்தால் அந்த அரசை பயன்படுத்தி தனக்கு வளைத்துக் கொண்டார். பாஜக திருடி இருக்கிறது என்பதற்கு சாட்சி இருக்கிறது. இந்த சாட்சிக்கு இவங்க மறுப்பு சொல்லட்டும், அதற்கு பிறகு அறநிலையத்துறை என்ன செய்யலாம்ன்றதை பேசுவோம். இந்த பிச்சைக்காரன் ஆச்சு இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்டு கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. கல்வெட்டுகளில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கோயில் நிலங்களையோ அல்லது சொத்துக்களையோ அபகரிக்கிறவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் தன் தாயை புணர்ந்த பாவத்தை அனுபவிப்பார்கள். இது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி, 400-500 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்ந்து எத்தனையோ காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமாச்சாரம் தான். இங்க பாருங்க, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தா தெரியாப்பா. மொத்தம் 5,20,000 ஏக்கர் கணக்கெடுத்ததுல அறநிலையத்துறை சொத்துல 2 லட்சம் ஏக்கர் காணவில்லை. இந்த 2 லட்சம் ஏக்கர் காணவில்லைங்கிறதுல 1.5 லட்சம் ஏக்கர், 1.5 ஏக்கர் சொன்னாரு நயினார் பாலாஜின்னு சொல்லி சொன்னாரு. மிச்சம் 2 லட்சத்துக்கும் நீங்க கொடுங்களே. அதுல எத்தனை திமுக எடுத்திருக்கிறாங்க, எத்தனை உங்க திராவிடர் கழகம் எடுத்திருக்குன்னு அதையும் கணக்கு கொடுங்களே பார்க்கலாம். டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. less tension more work, more work less tension. அதாவது மீட்கப்பட்ட திருக்கோயில் சொத்துக்கள் என்று தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் புத்தகம் போட்டு கோயில் கோயிலாக விற்பனை செய்கிறார். நீங்க தான் பக்திமானாச்சே, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அங்க அறநிலையத்துறை வளாகம் இருக்கு, புத்தகத்தை வாங்குங்க, படிங்க, எவ்வளவு நிலம் மீட்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுங்க. நோ ப்ராப்ளம். ஒவ்வொரு மாதமும் ஜனவரி மாதத்தில் மட்டும் 7,400 ஏக்கர் அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படி மாதம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செய்திகளில் வந்து கொண்டிருக்கிறது. நிலத்தை அபகரித்து மோசடி பத்திரப்பதிவு செய்து அதை வைத்து ஆர்எஸ்எஸ்க்கு இடமாற்றம் செய்து, ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இடம் கட்டியிருக்க, அந்த இடம் யார் இடம்?
RSS டெல்லி அலுவலகத்துல கட்டிருக்கே அந்த இடம் யாரு இடம்? கோயில் இடம். கோயில் இடத்துல RSSக்கு என்ன வேலை? அங்க பக்தியை பெருக்குவதற்கு மடங்கள் கட்டி இருக்க வேண்டியதானே, அன்னதான கூடம் கட்டி இருக்க வேண்டியதானே. போல்வாளுக்கு கொடுக்கப்பட்ட இடம், ஸ்ரீ கேசவ சமார்க் சமிதிக்கு 99 வருஷத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம், 100 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட இடத்துல என்ன பக்தியை வளர்ப்பதற்கான வேலையை RSS செய்து கிழித்திருக்கிறது என்றால், RSS படாடோபமாக கட்டிடம் கட்டி அந்த இடத்தை அதிகார மையமாக மாற்றி இனி இந்தியாவில் பார்ப்பன ஆதிக்கம் தான் என்பதை சொல்லுவதை தவிர வேறு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? ஏன் அந்த வேண்டும் இந்த அறநிலையத்துறை என்றால், நீங்க தனியார் கைக்கு போனா நம்ம கொடுக்கக்கூடிய பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாம் என்ன ஆகும் என்றால், யாகங்கள் என்கிற பெயரில் அந்த மாதிரியான அந்த புரோகிதர்களுக்கு தான் அது போய் சேரும். அவ்வளவு பணம், அதுதான் உங்களுடைய ஆசை. நான் சொல்றேன் அல்லது அர்ச்சகர்களுக்கு போய் சேரும். ஆனா அந்த அர்ச்சகர்கள் பூரா ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரங்களாவே இருப்பாங்க, இருக்கணும். பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காக தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். அனைத்து சாதியினரும் உரிய பயிற்சி பெற்றாலும் அர்ச்சகர் ஆகக்கூடாது. இதுதானே பாஜகவுடைய நிலைப்பாடாக இருக்கு. ஆனா இந்த குற்றத்தை நான் தனியா செய்யல, இவரோட சேர்ந்து தான் செஞ்சேன். இவர் எனக்கு பார்ட்னர். ஐ மே கரெக்ட். கோவில் சொத்துக்களை தனியார்கள் கொள்ளையடிக்க அனுமதிக்கணும்ங்கிறாங்க. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். சிதம்பரம் கோயில்ல தீட்சிதர்கள் அவங்களுடைய கண்ட்ரோல்ல என்னெல்லாம் நடக்குது நமக்கு தெரியும். இடையில அரசு கைக்கு வந்துச்சு. அப்போ லட்சக்கணக்கான ரூபாய் நன்கொடை. ஆனால் அவங்க கொடுத்த கணக்கு தீட்சிதர்கள் நிர்வாகத்தில் வெறும் ஆயிரக்கணக்கான ரூபாயில தான் நன்கொடை. அதை விட கொடுமை, தமிழ் பாசுரத்தை கூட பாட விட மறுக்கிறார்கள் தீட்சிதர்கள் சிதம்பரம் சிவன் கோயிலிலே. தாங்க முடியல. அப்ப இத்தகைய நிலை எல்லா கோயில்களிலும் வர வேண்டும். சிதம்பரம் போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரணும், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் வரணும். அந்த மாதிரியான நிலைமை வரணும்னு தான் அவங்களுடைய கனவாக இருக்கு. அது நிச்சயமாக இந்துக்கள், இவங்க இந்துக்கள் சொல்றாங்க, நான் சொல்றேன் இந்துக்கள் ஏற்க மாட்டார்கள். ஆஹா, கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. நிச்சயமா யாராவது அதில் சில பேர் உங்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்தாங்கன்னு அவங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கோயில்கள் பராமரிக்கப்படணும், பாதுகாக்கப்படணுங்கிறீங்க. அதுக்கு சொத்துக்கள் அவசியம். சொத்துக்களை பூரா களவாண்டு போயிட்டா கோயில்கள் எப்படி பராமரிக்கப்படும் ஒழுங்காக? அறநிலைத்துறை ஏன் ஒழித்து கட்டணும்னா, அறநிலைத்துறை முழுமையாக முறைகேடின் உருவமாக, ஊழலின் உருவமாக மாறிவிட்டது. சரி போட, மூளை இல்லாதவனோட உனக்கு என்ன பேச்சு போ. மக்கள் அங்க நிம்மதியா சாமி கும்பிட முடியல. அங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ட்ரஸ்ட் அவங்க சிறப்பா நிர்வகிக்கிறாங்க, நிர்வகிக்க விடுறதில்லை. டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. அங்க போய் இவங்க அறநிலைத்துறை அதிகாரி உள்ள உட்கார்ந்துக்கிட்டு, அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம். திமுக ஆட்சியில் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கூட இன்னமும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மத அறநிலைத்துறையில் இருக்காங்க. அனாவசியமா வாழ்க்கையில தலையிடாதீங்க. உனக்கு ஏது வாழ்க்கை, அதுல எப்ப நான் தலையிட்டேன்? இனிமே உன் வாழ்க்கையில காலத்தை விடுவோம், பாத்துக்க. பெரிய மனித புனிதர்கள் பிஜேபி காரர்கள்னா இதை எடுத்துங்க. நீங்கள் இந்த சார்தாம் அப்படிங்கிற உத்தரகாண்டில் இருக்கிற 51 கோயில்கள் அவெல்லாம் டேக் ஓவர் பண்ணினாங்க கவர்மெண்ட். யார் பண்ணது? பிஜேபி கவர்மெண்ட். அதுக்கு தனியாக ஒரு சட்டம் போட்டு அதில் யார் வேணாலும் இருக்கலாம். அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அது நான் ஹிந்துஸ் ஆல்சோ கேன் பி பார்ட்டிசிபேட்டிங் இன் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி அஃபேர்ஸ் ஆஃப் தி டெம்பிள்ஸ்னு ஒரு சட்டம் போட்டது யார்? பிஜேபி. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஒரிசால என்ன நடந்தது? 600 வருட பழமையான மடங்கள் அவைகளெல்லாம் இடிக்கப்பட்டன. அப்ப என்ன பண்ணாங்க இந்த பிஜேபி? பாய மூடி மௌனியாக இருந்தார்கள். அடிப்படையாக ஒரு ஆன்மீகவாதியால் உருவாக்கப்பட்ட சட்டம் என்பது இந்த அறநிலையத்துறை அந்த சட்டமாக இருக்கின்றது.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் அறநிலையத்துறையே இருக்காது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பேசியிருப்பது எதை காட்டுகிறது என்ற கேள்விக்கு கொள்கை நிலைப்பாடு என்று 14% நேயர்களும், அதிமுகவுக்கு நெருக்கடி என்று அதே போல 14% நேயர்களும், மக்கள் இதனை ஏற்க மாட்டார்கள் என்று 72% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. நீங்க 72% மக்கள் ஏற்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா எந்த உண்மையான பக்தனும் அறநிலைத்துறை இருக்கணும்னு விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு அவன் கோயில கஷ்டப்பட்டிருக்கான். அது பழனியாகட்டும், அறநிலைத்துறை எவ்வளவு குளறுபடி செய்கிறது, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, கோயில் வருமானத்தை எப்படி தவறாக பயன்படுத்துகிறது அப்படின்ட்டு அதை நான் முதல் கட்ட பயன்படுத்திக்கிறேன். நான் கேட்குறேன், தயவுசெய்து நீங்கள் நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ், அதுதான் தலைமையகம் அங்கே இருக்குது. அங்கே தயவுசெய்து போங்க, 2 வால்யூம் போட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, 2 வால்யூம். எந்தெந்த இடத்துல எந்தெந்த சர்வே நம்பர் எங்கெங்கெல்லாம் அரசாங்கம் கைப்பற்றி இருக்கின்றது, அதாவது இந்து அறநிலையத்துறை இருக்க, இந்து சமய அறநிலையத்துறை அவர்கள் எங்கெங்கெல்லாம் கைப்பற்றி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத 2 வால்யூம் டீட்டெயில்டாக சர்வே நம்பர்ஸோட எவ்வளோ ஏக்கர் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் படித்து பார்க்கணும். எங்கே இருக்குன்னு கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவ சொல்றது நியாயம் தானே. நாம் we must give credit to திரு சேகர் பாபு அவர்கள் அந்த ஆனரபிள் மினிஸ்டர் அவருடைய கடுமையான முயற்சியினால்தான் இதெல்லாம் தான் இத்தகைய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் இப்போ நடந்து கொண்டே இருக்கின்றன. அப்படின்னா விசிபிளாக தெரியறதுங்க, இப்போதான் தெரியறது. அண்ணே என்ன சண்டை போடாம போறீங்க? வீட்டே தப்பா கத்து வச்சிருக்காண்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. ஆகவே அவரை கண்டு ஒரே காண்டு அவங்களுக்கு மேலே. ஏனென்றால் அவர் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி. 2வது, ஒரே துருதுருப்போடு இந்த நிர்வாகம்லாம் சரியாக நடக்க வேண்டும் என்பது பற்றி ரொம்ப தீவிரமாக இருக்கின்றவர். தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. 3வதாக எங்கெங்க கோயிலெல்லாம் 1000 வருடங்களுக்கு முன்பு நான் 2 கோயிலை பற்றி அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சாச்சு, இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது கும்பாபிஷேகத்துக்கு. இது மாதிரி 3500 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கின்றது. எத்தனை திருக்கோயில் பேர்களுக்கு செப்பனிடப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. இப்பதான் கம்ப்யூட்டரைசேஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. முன்னாடிலாம் அவந்தரையா கலந்தது, யாருக்கு எங்க இருக்கு என்னன்னு தெரியாது. இப்பதான் சேகர் பாபு அவர்கள் அந்த மினிஸ்டராக வந்த பிறகு அவருடைய கடுமையான முயற்சினால அதுக்காக ஒரு தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாகராஜ் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. இப்போ திருச்செந்தூர்லாம் அங்க ஆர்கனைஸ்டாவே எந்த ஒர்க்குமே நடைபெறது இல்லை அப்படிங்கிறாரு. இல்ல அதாவது அந்த பணத்தை நீங்க ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துறீங்களா? நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க தயவுசெய்து அவர் சொன்னார் சொல்றீங்க இல்லையா, தினமலர்னு ஒரு பத்திரிகை இருக்கின்றது. அதனுடைய ஒரு ஆசிரியர் ஆதிமூலம் என்று இருக்கின்றார். அவர் ரொம்ப தீவிரமான ஒரு ஆன்மீகவாதி. அவர் ஒரு அற்புதமான கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார். அவர் வடபழனி கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இருக்கின்றார். எப்படி அந்த பணங்கள்லாம் வருகின்றன, எப்படி அதெல்லாம் சரியாக கையாளப்படுகின்றது அப்படிங்கிறத பற்றி ஒரு 1/2 பக்கத்துக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிகல் எழுதுகிறார். இதில் ஒன்றும் ஹேங்கி பேங்கி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க அப்படின்னு யார் பேசுவது? ஒரு ஆன்மீகத்திலேயே திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அவர் பேசுகிறார். இத்தனை நாளா கையால தான் குத்தின, இனி சிக்கின கத்தி குத்துதானா? ஆகவே இது வாய் பிடிச்சோ மாங்காய் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஏதோ பேசுவதுங்கிறது இயற்கை இயலாது. விடு மச்சான், உனக்கு நேரமே சரியில்லடா. நேரெல்லாம் நல்லா தான் இருக்குது, சேர்க்க சரியில்லடா. ஃபர்ஸ்ட், கோயில்கள் அரசாங்கத்தினுடைய சொத்து அல்ல. ஸோ இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில்கள் இவை அல்ல. கோவில்களுக்கு இருக்கக்கூடிய நிதி அரசு நிதி அல்ல. இதெல்லாம் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை இதெல்லாம் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது.
So the government is not the owner of the temple. The government is not the owner of the funds of the temple. இது முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எப்படி கண்டுபிடிச்சல பாக்குறியா? அதுதான் நம்ம டாலண்ட். இப்ப பாரு வசமா ஆப்பு சொல்றேன். அரசாங்கத்தினுடைய ரோல் என்னன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவும் ஆடிட் நடத்தவும் தான் அரசாங்கம் இருக்கிறது. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. உன்னைய மாதிரி ஒரு 4 பேர் இருந்தா நான் பாட்டுக்கு டெவலப் ஆகி போய்கிட்டே இருப்பேன். இந்து அறநிலையத்துறையில் நடக்கக்கூடிய கொள்ளைகள் வெரி வெல் டாக்குமெண்டட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து இந்த அரசாங்கம், முந்தைய அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இருக்கிற அரசாங்கம் என்று இல்லை. ரெண்டாவது, இந்த கட்சியில இருக்கிற அரசியல்வாதி கோவில் நிலத்தை அடிச்சிருக்காரு, அந்த கட்சியில் அடிக்கலை என்று இல்லை. எல்லா கட்சியிலிருந்து அடிச்சிருக்காங்க. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு எல்லா கட்சியிலிருந்து அதுல லூட்டு நடக்குது. எல்லா கவர்மெண்ட் பீரியட்லயும் அதுல கொள்ளை அடிக்கிறாங்க. சோ இத வந்து தயவு செய்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பாஜக கூறுவது அவரை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு உருட்டா. ஏங்க விடுங்க. ஓகே, ஐ வில் லீவ் தி ஷோ. Thank you for calling me. I don't want to participate. நீலம் நாகேந்திரனுடைய நேரடி இன்வால்வ்மென்ட் இருக்குல. நாகேந்திரன் தலைமையில தான் அவர் முடிக்கட்டும். ஓகே, thank you. Ma, if you are not muting him, I am not continuing. Mute the man. கண்டினியூ பண்ணுங்க சார். நான் சொல்றேன், நீங்க பாயிண்ட் கூப்பிடாதீங்க. அதுக்கு அப்புறம் போறவர்ட்ட இந்த மாதிரி ஆளுங்க வந்தாக்க என்ன கூப்பிடாதீங்க. இல்லங்க, ஒரு பேசிக் டீசன்சி இருக்க வேணாம். அவர் பேசும்போது நான் பேசுறேனா, ஒரு வாட்டி பேசுறேனா? ஓகே சார், ஓகே. நீங்க பாயிண்ட்க்குள்ள வந்துருங்க, நான் அதுக்கு அப்புறம் போறவர்ட்ட. நாகேந்திரனுக்கு நான் இதுல முடிச்சிட்டு சம்பந்தம் நான் போயிடுறேன். இல்லன்றத ஒத்துக்கிட்டாருன்னா நான் நகன்றேன். அவர் பேசிட்டு கிடக்கும். ஒரு நிமிஷம். ஓகே சுமத், சொல்லுங்க, நீங்க முடிச்சிருங்க, நான் அப்புறம் போறேன். எங்க வீட்டுக்குள்ள போறீங்க இன்ஸ்பெக்டர்? வெளியே போங்க. போய் தெருமுனையில கேரம் விளையாட பசங்க துரத்தி விடுங்க. ப்ளீஸ், யூ மே கோ. இல்ல, நான் கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிளானது. நயினார் நாகேந்திரன் அறநிலையத்துறை கூடாதுன்றாரு. அவருடைய மகன் கோவில் நிலத்தை முறைகேடா தன் பேர்ல பதிவு பண்ணியிருக்கிறாரு. சோ அறநிலையத்துறை சொத்துக்களை நேரடியாக அபகரிப்பதில் நயினார் நாகேந்திரன் குடும்பத்திற்கு பங்கு இருக்கிறது. அப்போ he is directly a culprit அப்படின்றது பொருள்படுது. அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாருன்னா நான் இதுல விவாதிக்கிறதே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா கட்சிக்காரரும் சொல்லல, அவர் எல்லாரும் என்ன சொல்ற, எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரும் இது எப்படி இருக்குன்னா, இவர் பேர்ல இருக்கக்கூடிய அலிகேஷனை மாத்துறதுக்கு இவங்க எல்லாரும் தான் குற்றவாளி, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள்னு பாட்டு பாடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பேசி இருக்கிறார், அதை வச்சுதான டிபேட். அதுக்குதான் நான் வந்தேன். நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு டிபேட்டினுடைய தலைப்பு. அவருக்கு இதுல தொடர்பு இருக்குன்றதுக்கு நான் ஒரு சாட்சியை ஆதாரத்தை கொடுக்குறேன். அந்த ஆதாரத்துக்கு பதில் இல்லாம எல்லாருக்கும் இதுல பங்கு இருக்கு, அதெல்லாம் அவ்வளவு போகாதீங்க சார். இன்னைக்கு பேசுனது நயினாருக்கு பதில் என்ன, அவ்வளவுதான். அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.